வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பீர்க்கங்காய் சாம்பார். பருப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டுன்னு, அவசரமாக எப்படி சாம்பார் பண்ணுறதுன்ட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3 தாளிச்சிட்டு ஒரு வெள்ளாரி வெங்காயம் தண்ணி போட்டுட்டேன். இது நல்லா வதங்கிட்டு இப்போது தக்காளி போட்டுக்கலாம். இதோட பீர்க்கங்காய் போட்டு காய் வதங்கட்டும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் காரத்துக்கு. ஏன்னா நான் பச்சை மிளகா போடல. நீங்கள் பச்சை மிளகா போடுறதா இருந்தால் இந்த தூளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தாளிச்சிட்டோம். இதை வந்து பருப்பு வந்து துவரம்பருப்பு லேசாக வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து தூள் பண்ணதை வந்து நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தூள் பண்ண பருப்பை வந்து போட்டுட்டேன். இதில் இப்போவே சாம்பார் மாதிரி வந்துச்சு பாருங்கள், சூப்பராக. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து எங்கள் தண்ணிக்கு எப்போவுமே பருப்புக்கு வந்து இது நான் உப்பு போட மாட்டேன், கடைசியாக போட்டு கொதிக்க வச்சுக்குவேன். உங்களுக்கு வந்து போட்டால் இதாகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சேர்ந்துருச்சு பருப்பு குழம்போட. நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இதில் இன்றைக்கி நான் உப்பு போட்டு பார்க்குறேன். சால்ட்டு தேவைக்கேற்ப டேஸ்ட்டுக்கேற்ப நான் இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொதி வரட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி நல்லா கரைச்சிட்டு அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா திக்காக வந்துச்சு சாம்பார். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
மசாலா சாம்பார் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் போட்டுட்டோம். நான் வந்து பெருங்காயம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுட்டேன். நான் அதை காமிக்க முடியல. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டோம்னா சாம்பார் ரெடி. நான் எப்போவுமே சாம்பாருக்கு வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் போடுவேன். அது போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்கு. நீங்கள் வந்து தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க. நான் மறந்துட்ட தொட்டு இப்போ போடுறேன். தாளிக்கும் போதே போட்டிங்கன்னா நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து போட்டு மூடிடலாம். பீர்க்கங்காவும் சீக்கிரம் வெந்துடும். தூள் பண்ணி போட்டதுனால அந்த பருப்பும் சீக்கிரம் வெந்துடும். அதை போட்டு வெயிட் போட்டுடுறேன். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். அப்புறம் காட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். அருமையாக வந்துடுச்சு பாருங்கள். 1 பார்ட் சாம்பார். லேசாக வந்து அந்த பருப்பை வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சீரகம் போடலாம். அப்படி இல்லை இதுலேயே தாளிச்சிக்கிறதுனா நான் தாளித்த மாதிரி தாளிச்சிக்கலாம். வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாம்பார், அருமையாக வந்திருக்கு. டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.